نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم: قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون والذين هم عن اللغو معرضون والذين هم للزكاة فاعلون والذين هم لفروجهم حافظون إلا على أزواجهم أو ما ملكت أيمانهم فإنهم غير ملومين، فمن ابتغى وراء ذلك فأولئك هم العادون والذين هم لأماناتهم وعهدهم راعون والذين هم على صلواتهم يحافظون أولئك هم الوارثون الذين يرثون الفردوس هم فيها خالدون. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: إذا سرتك حسنتك وساعتك سيئتك فأنت مؤمن. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய மதிப்புக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவரையும் மன்னித்து எங்கள் மீது கிருபை செய்து எங்களை நரகத்திலே விடுதலை செய்யக்கூடிய இந்த சிறப்பான மாதத்துடைய கடைசி நாட்களிலே ஒரு சிறப்பான நாளிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த இடத்திலே நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம் என்றால் ஏதோ ஒரு வளமைக்காக அல்லது ஒரு வேறொரு நோக்கங்களோட நாங்கள் இந்த இடத்திலே ஒன்று சேரவில்லை. மாற்றமாக பெரியோர் எதிர்பார்ப்போடு இந்த சிறப்பான நாளையிலே பொதுவாக முழு உலகத்திலேயும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. ரமலானுடைய இந்த 27ஆம் நாளிலே பொதுவாக கடைசி லைலத்துல் கத்ருடைய இரவு கடைசி 10 என்று சொல்லப்பட்டிருந்தாலும் கூட பொதுவாக உலகத்திலே நாங்கள் எங்கு சென்றாலும் மக்கா மதீனாவுக்கு சென்றாலும் கூட பார்க்கக்கூடிய ஒரு காட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. 27ஆம் ஆண்டு இரவு மக்கள் எல்லோரும் விசேஷமாக அந்த இரவை ஹயாத்தாக்குவதை, அந்த இரவிலே விசேஷமாக மக்கள் நல்ல காரியங்களே அந்த இரவை கழிப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே அல்லாஹ் தஆலாவுடைய மன்னிப்பை எதிர்பார்த்து பல தூர பகுதியில் இருந்து பல சிரமங்களுக்கு மத்தியிலே பல கஷ்டங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் எங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்க வேண்டும் என்ற மேலான நோக்கத்தோடு இந்த இடத்திலே நாங்கள் பல சிரமங்களுக்கு மத்தியிலே ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். இந்த வரக்கூடிய மக்களுக்குரிய ஏற்பாடுகளை செய்வதும் ஒரு பெரிய ஒரு பாரமான ஒரு காரியம். அதையும் இந்த மஹல்லா வாசிகள் விசேஷமாக இதை வழிநடத்தக்கூடியவர்கள், இந்த பள்ளியுடைய பொறுப்பில் இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் பல இரவுகள் பல பகல்கள் அதற்கான நேரங்களை காலங்களை ஒதுக்கி முழு ஏற்பாடுகளை அவருடைய சக்திக்கு எவ்வளவு முடியுமோ அந்த ஏற்பாடுகளை அவர்கள் செய்திருக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்தவர்களுடைய வருகையையும் இதற்கு செய்யப்பட்ட ஏற்பாடுகளையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. இதற்குரிய பூர்த்தியான நன்மையை நாங்கள் எந்த அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை எதிர்பார்த்து இந்த எல்லா முயற்சிகளையும் செய்கிறோமோ அல்லாஹ் அவனுடைய பொருத்தத்தை எங்கள் அனைவருக்கும் நசீவாக்குவானாக. எங்கள் அனைவருக்கும் அவனுடைய மன்னிப்பை கொடுப்பானாக. மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களுக்கு என்று ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கைக்கு என்று சில குறிக்கோள்கள் இருக்கிறது, வாழ்க்கைக்கு என்று சில நோக்கங்கள் லட்சியங்கள் இருந்து கொண்டிருக்கிறது.
இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய இந்த காலத்திலே, வாழக்கூடிய இந்த குறுகிய காலத்திலே, யாருடைய காலத்தை அல்லாஹ் எப்பொழுது முடிப்பானோ தெரியாது, எவ்வளவு காலம் இந்த உலகத்திலே வாழ்வோமோ தெரியாது. இருக்கக்கூடிய இந்த காலத்திலே, வாழக்கூடிய இந்த காலத்திலே எங்களால் நடக்கக்கூடிய நல்ல நல்ல செயல்களை இந்த உலகத்திலே செய்து எங்களுடைய தவறுகளுக்கு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை பெற்று அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றவர்களாக நாங்கள் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும். இதுதான் தேவை. மேலான சோதர்களே, உலக அடிப்படையிலே நாங்கள் எந்த நிலைமையில இருந்தாலும் பரவாயில்லை. உலக அடிப்படையிலே உள்ளவனாக இருந்தாலும் சரி, இல்லாதவனாக இருந்தாலும் சரி, படித்தவனாக இருந்தாலும் சரி, பாமரனாக இருந்தாலும் சரி, எந்த அந்தஸ்திலே இருந்தாலும், உலகத்தில் எந்த நாட்டிலே எந்த பகுதியிலே வாழ்ந்தாலும், மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு முஸ்லிமுடைய முடிவு அது நல்லதாக அமைய வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் எங்களிடத்திலிருந்து வேண்டிக் கொள்வது, வலா தமூதுன்னா இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். நீங்கள் மௌத்தாகக்கூடிய நேரத்திலே ஒரு உண்மையான முஸ்லிமாக மரணிக்க வேண்டாம் என்று அல்லாஹ் எங்களிடத்திலிருந்து கேட்டுக் கொள்கிறான். இஸ்லாத்திலே சம்பூர்ணமாக யா அய்யுஹல்லதீன ஆமனூ துகுலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா, முஸ்லிம்களே, மூமின்களே, விசுவாசிகளே, இஸ்லாத்திலே சம்பூர்ணமாக பரிபூர்ணமாக நுழைந்து கொள்ளுங்கள். ஒரு உண்மையான முஸ்லிமாக மரணியுங்கள். இதை அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கின்றான். நாங்கள் ஒரு நல்லடியான ஆக வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இந்த ரமலானிலே அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். தக்வாவுடையவனாக இந்த அடியான் ஆக வேண்டும், தக்வாவுடையவன் ஆக வேண்டும். தக்வாவுடையவனுக்கு தான் அல்லாஹ் எல்லா வாக்குறுதிகளையும், எதையெல்லாம் அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றானோ, எதையெல்லாம் அல்லாஹ் ப்ராமிஸ் பண்ணிருக்கின்றானோ அதெல்லாம் தக்வாவுடையவர்களுக்கு தான். வெறும் தொழுகை மாத்திரம் அல்ல, வெறும் திலாவத் மாத்திரம் அல்ல, வெறும் சதகா மாத்திரம் அல்ல, வெறும் சில அமல்கள் மாத்திரம் அல்ல, முழுமையான தீனை அல்லாஹ் தஆலா எங்களிடத்தில் எதிர்பார்க்கின்றான். அதுவும் எங்களுடைய சக்திக்கு எது முடியுமோ அதைத்தான் எதிர்பார்க்கின்றான். எங்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்டதை அல்லாஹ் எங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கவில்லை. உடலை தந்தவன் அல்லாஹ், இந்த உடலை அமைத்தவன் அல்லாஹ், ஒவ்வொரு உறுப்புகளையும் அமைத்தவன் அல்லாஹ், ஒவ்வொரு உறுப்புகளையும் சக்தியை அல்லாஹ் தான் முடிவு செய்திருக்கின்றான். எங்களுக்கு எவ்வளவு முடியும் என்பதை எங்களை விட எங்களை படைத்தவனுக்கு தெரியும். எங்களுக்கு எவ்வளவு செய்ய முடியும், எங்களுடைய சக்தி அதனுடைய அளவு என்ன, என்னை விட உங்களை விட எங்களை படைத்தவன், எங்களுக்கு இந்த உடலை அமைத்தவன், இந்த உறுப்புகளை சக்தியை தந்தவன் அறிந்தவனாக இருக்கின்றான். எனவே சட்டங்கள் போட்டதும் அவன் தான், கட்டளைகள் இட்டதும் அவன் தான், இதை செய்யுங்கள் இதை செய்ய வேண்டாம் என்று சொன்னது அல்லாஹ் அவன் தான். எனவே எது முடியுமோ அதைத்தான் செய்ய சொன்னான். எதை செய்வதற்கு எங்களுக்கு சக்தி இருக்கிறதோ அதைத்தான் அவன் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறான். எதை தவிர்த்து கொள்ள முடியுமோ அதைத்தான் தவிர்த்து கொள்ள சொன்னான். எங்களுக்கு தவிர்த்து கொள்ள முடியாத ஒன்றை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை. உதாரணத்துக்கு திருமணம் செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆசையை படைத்து அதற்கு பின்னாலே அதற்கு தடையை போடவில்லை. உணர்ச்சியை, இச்சையை படைத்தவன் அல்லாஹ். அந்த ஆசையை எந்த முறையிலே பூர்த்தி செய்ய வேண்டும், அதை ஹலாலான முறையிலே பூர்த்தி செய்ய முடியும், ஹராமான முறையிலே பூர்த்தி செய்ய முடியும். ரெண்டு அமைப்பிலே பூர்த்தி செய்ய முடியும். எனவே அல்லாஹ் எப்படி எந்த முறையிலே செய்வது எங்களுக்கு பொருத்தமாக இருக்குமோ, அது எங்களுக்கு நலவாக இருக்குமோ, எதிரே எங்களுக்கு கயிறு இருக்கிறதோ அதைத்தான் அல்லாஹ் எங்களுக்கு செய்ய சொன்னான். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அதைத்தான் இத்தகுல்லாஹ மஸ்ததாதும், உங்களுடைய சக்திக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா. எந்த ஒரு மனிதருக்கும், எந்த ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் முடியாததை அல்லாஹ் செய்யும்படி வற்புறுத்தவில்லை என்று அல்லாஹ் சொல்கின்றான். நோம்புடைய விஷயங்களை சொல்லிக் கொண்டு வந்து, யாருக்கு நோம்பு? فَمَنْ كَانَ مِنْكُمْ مَرِيضًا أَوْ عَلَى سَفَرٍ فَعِدَّةٌ مِنْ أَيَّامٍ أُخَرَ. ரமலானுடைய காலத்துல யாருக்கு நோம்பு பிடிப்பதற்கு சில தடைகள், ஒன்று நோயாளியா இருக்கிறார் அல்லது முசாஃபிரா இருக்கிறார். பயணம் செய்யறா சும்மா இங்கிருந்து இந்த ட்ரெயின்ல போறார், கொஞ்சம் தூரம் போறார், அதுவும் சஃபர் தான். அதனால இந்த சின்ன சின்ன சஃபருக்கு, சின்ன சின்ன பயணங்களுக்கு நோம்ப விடையலாது, சின்ன சின்ன வருத்தங்களுக்கு நோம்ப விடையலாது. கண்ணியத்துக்குரிய மேலாண் சொல்ல, பயணமும் கூட சுபகுக்கு முன்னாலே இருக்க வேண்டும். சுபகுக்கு முன்னாலே செய்யக்கூடிய பயணமா இருந்தா தான் அந்த பயணத்தில் நோம்ப விட அனுமதி. அதுவும் நோம்ப பிடிச்சுக்கொண்டு இவருக்கு பயணம் செய்யறது கஷ்டமா இருக்கணும்.
இங்க இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் போறார், ஒரு 20 25 கிலோமீட்டர் போறார், தாராளமா நோம்பு பிடிச்சு கொண்டு போகலாம். கொஞ்சம் வேலை செய்வது கொஞ்சம் கஷ்டமா இருக்குதுன்றதுனால லேசா நோம்பு விட்டுறவங்க எங்களை எத்தனையோ பேர் விளப்பம் இல்லாம மார்க்கத்தை சொல்லி எத்தனையோ பேர் குழப்பி அடிக்கக்கூடியவர்கள் எத்தனையோ பேர். அவனும் கெட்டு சமுதாயத்தையும் கெடுக்கிறான், அவனும் பாவம் செய்து மற்றவருடைய பாவத்தை சுமந்து கொள்வான் கியாமத்துடைய நாளில். பத்துவாக்கள் கொடுக்கக்கூடிய நேரத்தில், மார்க்கத்துடைய சட்ட திட்டங்களை சொல்லக்கூடிய நேரத்தில் அறக்குறையாக விளங்கிக் கொண்டு விளப்பம் இல்லாம இருந்து கொண்டு சட்டங்கள் எடுத்து மக்களுக்கு சொல்லிட்டோம் வேண்டாம். அதனால எனக்கு பாவம், நான் தெரியாமல் செய்யறதுனால எனக்கும் பாவம், நான் 4 பேருக்கு சொல்லி அதை 4 பேர் எடுத்து நடந்தா அந்த பாவத்தை சேர்த்து சுமக்க வேண்டி வரும். அதனால மார்க்கம் சொல்லக்கூடிய நேரத்தில் விளங்கி நாங்க சொல்லணும். எனவே இந்த ஆயத்துல